ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா நான் ஒரு பொருளில் ஊறுகாய் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்ன பொருள்னா இஞ்சியில் தானே ஊறுகாய் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இது வந்துட்டு சாதாரண இஞ்சி கிடையாது. இது பேர் வந்துட்டு மா இஞ்சி. ஊறுகாய் போடுறதுக்குன்னே இஞ்சி மாதிரி வந்துட்டு காரம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பார்க்க வந்துட்டு இஞ்சி மாதிரி தான் இருக்கும். இப்போ காமிக்கிறேன். பார்க்க இஞ்சி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வந்துட்டு இஞ்சி கிடையாது. டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து யூடியூப்பில் பண்ணியிருக்காங்க. நானே இது யூடியூப்பில் பார்த்து தான் பண்ண போகிறேன். யூடியூப்பில் பார்த்து பண்ணி யூடியூப்லேயே வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களா அப்படின்னா எஸ், அதான் வந்து பண்ண போகிறேன். இதில் வந்து இது எப்படி நான் வந்துட்டு ஊறுகாய் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ நீங்கள் வந்துட்டு என் கூட சேர்ந்துட்டு நீங்களும் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு வந்து பாருங்கள். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஒரு கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கிலோக்கு எச்சா இருக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி வந்துட்டு நான் வந்து ஊற வச்சுட்டேன். முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு லெமன் சைஸ் ஒரு 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 இந்த அளவுக்கு. ஸோ புளி ஊற வச்சு அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு, இது துருவியும் பண்ணலாம், கட் பண்ணியும் பண்ணலாம். நான் வந்து துருவி பண்ண போகிறேன். இது எப்படி இருக்குன்னா, அவன் கொஞ்சம் கத்திட்டு இருக்கான். இது தோல் வந்து சீவும் போது நம்மளுக்கு எப்படி ஸ்மெல் இருக்குன்னா, நல்ல ஒரு மாங்காய் ஸ்மெல்லு. அதான் இதுக்கு பேர் வந்துட்டு மா இஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மாதிரி அந்தளவுக்கு வந்துட்டு இஞ்சி அளவுக்கு ஒரு மாதிரி நாராக ஹார்டாக இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. ஸ்மெல் வந்து நல்ல ஒரு மாங்காய் ஸ்மெல் வருது. செய்யணும்னு ஆசைப்படுறது ஓகே, ஆனால் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னா, இது துருவணும். எல்லாம் ஒரு ஷேப்பில் இருந்தால் பரவாயில்ல, ஒரு ஷேப்பில் இருக்குது. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு தோலை வந்துட்டு சீவணும். அப்புறம் துருவியும் பண்ணலாம், கட் பண்ணியும் போடலாம், நம்ம இஷ்டம்தான். கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. என்னடா ஹைட்டு கம்மியாயிட்டேன்னா, என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல. இது என்னட்டா இருக்குன்னா, ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து போடுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குதுன்னு நான் ஒரு யூடியூபர் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ யூடியூப்பில் நான் பார்க்கும்போது எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இஞ்சி எடுத்துக்கோங்க, தோல் சீவிக்கோங்கன்னா உடனே தோல் சீவி டக்குன்னு இந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா துருவிக்கோங்கன்னு துருவினது காமிச்சிட்டாங்க. அப்புறம் ப்ராசஸ் பார்த்தா ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் நான் பண்ணும்போது தான் தெரியுது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒவ்வொன்றா துருவி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு செதறி ஏகப்பட்ட வேலை இருக்குது. இது வந்துட்டு தோல் சீவனது, இது இவ்வளோ வேஸ்ட்டு. துருவிட்டுருக்கேன். சரி, இது எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம்னு தோணுச்சு. சும்மா கொஞ்சமாக இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் போடுறோம்னா மாங்காய் டேஸ்ட் எப்படின்னு தெரியும். லெமன் புளிப்பாக இருக்கும், மாங்காய் வந்துட்டு அந்த டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும். பூண்டு ஊறுகாய் வந்துட்டு அது வதக்கினதுக்கப்புறம் அந்த பூண்டு ஊறுகாய் டேஸ்ட் தெரியும் அப்படின்னு. இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த செதற இங்கே பார்த்திங்கன்னா கிழங்கு மாதிரி தான் இருக்குது. கிழங்கு மாதிரி தான் இருக்குது. கடித்து சாப்பிடும்போது லைட்டாக ஒரு காரமும், அவ்வளோதான், ஒரு புளிப்பு டேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் இப்போ நான் பண்ணுற மெத்தட் தான் எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு தோணுது. இதில் வந்து லெமன் போட்டும் செய்கிறாங்க. சும்மா இதை அப்படியே கட் பண்ணி லெமன் புழிஞ்சு உப்பு பச்சை மிளகாய் மட்டும் போட்டு அப்படியே வந்து வச்சு அப்படியும் பண்ணுறாங்க. இல்லைனா வந்துட்டு
புளி வந்து ஆட் பண்ணி அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் இதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்க மாதிரி தெரில. இதுக்கு இப்போ மாங்காய் தனியாக சாப்பிட்டாலே ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, இதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்க மாதிரியே தெரில. இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராசஸ் வந்து பெருசு. நிறைய வாங்கி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நிறைய வாங்கி ட்ரை பண்ணிட வேண்டாம். ஏன்னா வேலை ரொம்ப அதிகம். உங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் பிடிக்குமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா என் மைண்ட் செட் சொல்கிறேன், எனக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ட்ரை பண்ணலாம், நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக வாங்கினீங்கன்னா வேலையும் கம்மியாக இருக்கும், டேஸ்ட் பிடிச்சிருந்தீங்கன்னா கன்டினியூ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் கூட இருக்க ஒரு கேட்டகரி ஒன்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், காமிக்கிறேன். கையே வலிக்குது. டே கம்முடா, பேசாமல் கட் பண்ணி போட்டுருங்க, அதுதான் பெஸ்ட்டு. துருவுனா கை ரொம்ப வலிக்குது. இஞ்சி ஊறுகாய் செய்கிற கேப்பில் நான் வந்து மாங்காவே சாப்பிடலான்ட்டேன். மசாலாவோட தாங்கிற மாதிரி அதில் தான் அது மாங்காய் இஞ்சியாக இருந்தாலும் மாங்காய் தான் உப்பு போட்டு சாப்பிடுவோம். இப்போ இந்த அளவுக்கு இப்படி துருவுனது, நான் துருவுனது இப்படி இருக்கு. பேசாம இருந்தீங்கன்னா அதனால நான் வீடியோ எடுக்கிறது கேட்கும். ஆமாம், என்னை தான் வீடியோ எடுக்கிறேன். இப்படியெல்லாம் பண்ணால் யாராவது பார்ப்பாங்களா சொல்லு? இப்படி பண்ணால் பார்ப்பாங்களா? அப்போ போ. சரி, அமைதியாக இருந்தீங்கன்னா உன்னே வீடியோவில் சேர்த்துக்க. நீ பேசிட்டே இருந்தீங்கன்னா சேர்த்துக்க மாட்டேன். குக் பண்ண போகிறேன். என்னதான் நம்ம யூடியூப்பில் பார்த்தாலும் நம்மளுக்கு அழகு அந்த அளவுக்கு வந்துட்டு இன்னும் தட்டுப்படலை. ஸோ நான் இந்த அளவுக்கு இருக்க ஒரு இஞ்சிக்கு கிட்டத்தட்ட இது ஒரு 1/4 கிலோக்கு எச்சாவே இருக்கும். இந்த அளவுக்கு இருக்க இஞ்சிக்கு ஸோ இந்த அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். இதை நான் வந்துட்டு வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். ஓகேவா? வெளியில் சவுண்டு கேட்குது, இந்த ஸ்டேஜில் நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு உங்களோட தேவைக்கேற்றவன்னு சொல்ல ஒரு 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அடுத்த லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், சேனல் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணிங்கன்னா கோமதிஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோமதிஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், அவங்களோட இதில் தான் வந்துட்டு நான் பார்த்து இது பண்ணேன். இது 2 மெத்தடில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து லெமன் போட்டு பண்ணியிருந்தாங்க, இன்னொன்று வந்து புளி போட்டு பண்ணியிருந்தாங்க. சரி, எனக்கு வந்து புளி போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நான் புளி போட்டு பண்ணேன். பட் நான் பண்ண டேஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு புளிப்பு மாதிரி டேஸ்ட் வரல, கொஞ்சம் கசப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தங்க போட்டிருந்தாங்க கடைசியில் வந்துட்டு வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் வந்துட்டு வெல்லம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து கடைசியாக வந்து ஆட் பண்ணேன். ஆனால் அவங்க அந்த ரெசிப்பியில் வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணல. இதை நீ அப்படியே வச்சுட்டு ஊறினதுக்கப்புறமா வந்து நாளைக்கு பவுலில், அதாவது ஒரு கண்ணாடி ஜார்லேயோ இல்லைனா வந்து பீங்கான்லேயோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஸோ நாளைக்கு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம்.